ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ சற்று முன் ஒரு முக்கிய தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அதனால் ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை பார்த்தீங்கன்னா, இப்போ கூட்டுறவுத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் எப்போ வெளியாக போகுது. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதன் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு எப்படி நடந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில் ஸோ வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஸோ கட் ஆஃப் எவ்வளோ இருந்தால் ஸோ வேலை ஸோ கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஸோ டவுட்டாகவே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸோ அந்த டவுட்டெல்லாம் முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஸோ வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்போ வெளியாகும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஸோ கேள்விக்குறியாக ஸோ இருக்கு இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சில மாவட்டங்களுக்கெல்லாம் ஸோ இன்னும் இன்டர்வியூவே நடக்காமல் இருக்குது. இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்டேட் ஆகும் அப்படின்னு தான் கூட்டுறவுத்துறை தரப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வெளியே இருக்குது. ஸோ ஏற்கனவே கூட்டுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே செய்தியாளர் சந்தித்து பேசியிருந்த நிலையில் ஸோ கூடியவர்கள் எங்களுக்குள்ள ப்ராசஸிங் செலெக்ஷன் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இருந்தாலும் ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். ஸோ அந்த ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அஃபீஷியலாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ நாளை முதல் ஜனவரி ஸோ 6ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஸோ அப்டேட் ஆகும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியலான ஸோ அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அனைவருமே எக்ஸெப்ட் பண்ணலாம். அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஜனவரிக்குள்ளேயே சில மாவட்டங்களுக்கெல்லாம் அப்டேட் ஆகும் அப்படின்னு தான் அவரே சொல்லியிருந்தார். ஸோ இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை தான் ஸோ கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை குறித்து சில பேருக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்கு இல்லையா? ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் எது மூலமாக அப்டேட் ஆகும் அப்படின்னா ஸோ அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லாம் பிடிஎஃபாக வெளியாகும். இருந்தாலும் இதில் சில பேர் ஸோ மெயில் மூலமாக எஸ்எம்எஸ் மூலமாக ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வெளியாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மெசேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அதை யாருமே ஸோ நம்பாதீங்க. நீங்கள் அதுவும் பார்த்துட்டு ஸோ அவங்களுடைய ஸோ அஃபீஷியலான டிஆர்பி ஆஃபீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா அதனுடைய வெப்சைட் மூலமாக நீங்கள் உங்களுடைய மாவட்ட வெப்சைட் மூலமாக நீங்கள் பார்த்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அனைத்துமே கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் உங்களுடைய நேம் அதில் வந்தது அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரை நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு தான் ஸோ அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஸோ அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லாம் ஸோ ரிசல்ட் அப்டேட் ஆகும். ஸோ அடுத்ததாக ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி மெரிட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, யாருக்கு எதன் அடிப்படையில் அனைவருக்குமே வேலை வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸோ அனைவருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஏற்கனவே 2023லும் சில பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. கிடைக்காதவங்க இந்த வருஷமும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே சீனியாரிட்டி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா போன வருடம் ஸோ கொடுத்துருந்தாங்க. சீனியாரிட்டி அடிப்படையில்னா எப்படி அப்படின்னா ஸோ வயது பிரகாரமா அப்படின்னா ஸோ அப்படி இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸோ இதில் எம்ப்ளாய்மெண்ட்டு ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th நீங்கள் பதிவு ஏற்றிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வேலைவாய்ப்பு ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இதன் அடிப்படையில் தான் அனைவருக்குமே சீனியாரிட்டி அடிப்படையில் வழங்கியிருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாகி வருகின்ற நிலையில் இருந்தாலும் மெரிட் லிஸ்ட் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால் மெரிட் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ போயிருப்பீங்க இல்லையா? ஸோ கார்டில் கொடுத்து ஸோ நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ அதில் உங்களோட இன்டர்வியூவில் ஸோ கேட்கப்பட்ட கேள்விகள் ஸோ அதில் உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய பேச்சு திறமை ஸோ மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள் பொறுமைகள் உங்கள்கிட்ட ஸோ இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பேசும்போதுமே அவங்களாம் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் குறித்து சில உங்களோட டாக்குமெண்ட்டெல்லாம் வெரிஃபிகேஷன் பார்த்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஸோ ஓவராலாக பார்த்துருப்பாங்க. மீண்டும் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறாங்க இல்லையா? ஸோ அப்போ மீண்டும் உங்களுக்கு சில அழைப்புகள் வரும். ஸோ அதில் நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கால்குலேட் பண்ணி சில மார்க்குகளை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க்கும் ஸோ உங்களுடைய 10th 12th கட் ஆஃப் உடைய மார்க்கும் வைத்து தான் ஸோ கால்குலேட் பண்ணுவாங்க.
ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு 10th 12th ஸோ 75% மேலே நீங்கள் வந்து இருந்தீங்களே போதும். ஸோ இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து கிடைத்திருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 400, 450 எடுத்தவங்க கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு ஸோ 89, 90க்கு மேலெலாம் வந்து ஸோ போயிருக்கும். ஸோ அதனால் அவ்வளோ கட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து வைத்திருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தான் கட் ஆஃப் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி, எஸ்டி கீழ் தாழ்த்தப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதரவற்ற விதவைகள், ஸோ கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 70% மேலே இருந்தாலே ஸோ அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்க போகிறதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ அனைவருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஸோ நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக இந்த வேலையை பொறுத்தளவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த ரேஷன் கடை ரிசல்ட் பொறுத்தளவுக்கு ஸோ நாளை வந்து இந்த ரேஷன் கடை தேர்வுகளுக்கு எக்ஸெப்ட் பண்ணலாம். ஸோ அப்படின்ற மாதிரி தான் இப்போ அவங்களுடைய ஒரு அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஷோ ஆகிருக்கு. ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்த நாளைக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் அப்டேட் பண்ணுறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இருந்தாலும் இந்த ரிசல்ட்டில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படின்னா ஸோ இந்த ஆதரவற்ற விதவிகள், முதல் பட்டதாரி, ஸோ வந்து முன்னாள் இராணுவத்துடைய ஸோ அவருடைய ஸோ மகள் இல்லை அப்படின்னா ஸோ அவங்களுடைய மனைவி அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தகுந்த சான்றிதழ்கள் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ஹேண்டிகேப் இவங்களுக்கோ ஸோ முன்னுரிமை கிடைப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த சான்றிதழ்கள் கார்டுகளை வந்து நீங்கள் வந்து வைத்திருக்கணும். ஸோ அதனால் அரசு உதவி பெறும் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை வந்து ஸோ கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி வந்து ஏற்கனவே வந்து பெற்றிருந்தாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் சில பதவிகளாக நீங்கள் வந்து வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி மூலமாக நீங்கள் வந்து ஆஃபீஸ் மூலமாகவே வேலை செய்யணும் அப்படின்னா ஸோ இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ இதுக்கு தகுந்த தனியாக வேலையும் வைக்கிறாங்க. ஸோ இதில் இருந்தாலும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப்பிங்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜெல்லாம் இருந்தது அப்படின்னா ஸோ அதை ஆஃபீஸ் மூலமாகவே ஒர்க் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் சொசைட்டி மூலமாக தான் அனைத்துமே கூட்டுறவு வந்து வங்கி கீழே வந்து செயல்படுது இல்லையா கூட்டுறவு ஸோ ரேஷன் கடையெல்லாம். ஸோ அது மூலமாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேலை கொடுக்கறதுக்கான ஸோ வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து உங்களுடைய தகுதிகளாக இருந்தது அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக பொறுத்தளவுக்கு இந்த ரேஷன் வேலையை பொறுத்தளவுக்கு அப்டேட் ஆகிடும். இருந்தாலும் இந்த விற்பனையாளர் கட்டணக்கான ரிசல்ட்டை வந்து ஸோ அனைவருமே வந்து ஸோ அவளுடன் எதிர்பார்த்துட்டு இந்த ரிசல்ட் வந்து அப்டேட் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ இதன் அடிப்படையில் தான் அனைவருக்குமே கவர்மெண்ட் வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதன் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேலரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு டெம்பரவரியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருட காலமே கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கு ஸோ உங்களுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்து தான் ஸோ பர்மனெண்ட் ஆகுவாங்க. ஸோ அதனால் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு ஸோ இந்த ப்ராசஸிங்லாம் வந்து நடக்கும். ஸோ அதனால் சேலரியை பொறுத்தளவுக்கு போனோடனே 6 மேலே வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ 15, 20க்கு மேலே வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து இந்த ஸோ வேலையை பொறுத்தளவுக்கு ஸோ கிடைக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பயனுள்ள வீடியோவாக வந்து இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.